Rise and Shine Legends, this is Radhika. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேக்ஸ் NCERT சிலபஸ் சாப்டர் 7 இன்டெக்ரல்ஸ். இதில் எக்ஸசைஸ் 1.2 பார்க்க போகிறோம். இன்டெகிரேட் தி ஃபங்க்ஷன்ஸ். இல்லை சம் நம்பர் 5 sin of ax plus b into cos of ax plus b. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் சொல்லுங்க. let I which is equal to integral sin of ax plus b into cos of ax plus b dx. அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரியா, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்களேன், நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, அதாவது sin 2a which is equal to 2 sin a cos a இல்லையா. ஸோ நல்லா பாருங்கள், இங்கே ஏக்கு பதிலாக இவங்க இருக்காங்க. ஓகேவா, sin a cos a மாதிரி இவங்க இருக்காங்க, 2 மட்டும் அங்கே இல்லை. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை, அதாவது இந்த 2 நமக்கு இங்கே வேண்டாம், அதனால் இந்த சைடில் அனுப்பிடும். அப்போ எப்படி ஆகிடும், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே டிவைடில் வந்துடும். ஸோ sin 2a by 2 which is equal to sin a cos a அப்படின்னு வந்துடும். கரெக்டா, இங்கே ஏன்றது யாரு, ax plus b. அப்போ என்ன ஆகிடும், I which is equal to integral இந்த sin a cos aக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும், sin 2a by 2 அப்படின்னு எழுதணும். அப்போ sin 2a யாரு, ax plus b, ax plus b by 2 dx அப்படியே தான் இருக்குது. சரியா, புரியுதா இது? ஓகே, இப்போது இது ஒர்க்கில் 2, அதாவது இது 1/2 நம்ம வெளியில் எடுத்து எழுதிடலாம். சரியா, 1/2 வெளியில் எடுத்து எழுதிட்டோன்னா இன்டகிரல் sin 2 of ax plus b dx அப்படின்னு இருக்கும். சரியா, இப்போது ax plus bக்கு பதிலாக t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா, இப்போ t which is equal to ax plus b. ஓகேவா, இப்போ இந்த t அப்படின்ற ஃபங்க்ஷன் இது தான். அந்த டீன்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ என்ன வரும், dt by dx which is equal to ஃபார்முலா சொல்லுங்கள், d by dx of x which is equal to 1, d by dx of constant which is equal to 0. கரெக்டா, அப்போது நம்ம இங்கே பாருங்கள், ஏவும் எக்ஸும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஏன்ற கான்ஸ்டண்ட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோம். எக்ஸை மட்டும்தான் என்ன பண்ணுறோம், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்பொழுது 1 வந்துடும். சரியா, ப்ளஸ் பின்றது கான்ஸ்டன்ட்டு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது 0 கிடச்சிரும். ஓகேவா, இப்போ என்ன ஆகிடும், dt by dx which is equal to a அப்படின்னு கிடச்சிரும். கரெக்டா, புரியுதா இது? இதிலிருந்து dt which is equal to a into dx அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போது நமக்கு இங்கே ஏவும் தேவை கிடையாது. சரியா, இப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடில் அனுப்ப போகிறோம். அப்போது dt by a which is equal to dx அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே ax plus bக்கு பதிலாக என்ன போட போகிறோம், t போட போகிறோம். சரியா, ax plus bக்கு பதிலாக t போட போகிறோம். இப்படி போட்டோன்னா இந்த ஒருக்கில் dx, இதுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், dt by a அப்படின்னு போட போகிறோம். ஓகேவா, இப்போ என்ன ஆகும், I சொல்லுங்கள், I which is equal to half into half அப்படியே தான் இருக்குது, இன்டகிரல் sin 2 of ax bக்கு பதிலாக என்ன போட போகிறோம், t போடுறோம். இப்போ sin 2t அப்படின்னு வந்துடும். dxக்கு பதிலாக என்ன போடணும், dt by a போடணும். அந்த dtயை மட்டும் இங்கே போட்டுக்கோங்க, பை ஏவை இந்த 2 கூட மல்டிப்ளிகேஷன் போடுங்க. சரியா, பை 2a இங்கே 1/a அதாவது dt by a இருக்க வேண்டிய a வெளியில் எடுத்து போட்டோம், ஏன்னா அது கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால். சரியா, புரியுதா இது? இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral sin x dx which is equal to என்ன வரும், மைனஸ் cos x வரும் ப்ளஸ் சி. ஓகேவா,
இப்போ இது என்ன பண்ணலாம், நம்ம 1/2a அப்படியே வச்சுக்கலாம். சரியா, நான் இது என்ன பண்ணுறேன், இன்டகிரேட் பண்ணுறேன். எந்த ஃபார்மில் இருக்குது, sin x dx இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ எனக்கு மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரணும். சரியா, இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மைனஸ் காஸ், இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 2t இருக்குது. அப்போது 2t எழுதியாச்சு. தென் இதோட நிறுத்தக்கூடாது. என்ன பண்ணோம் அப்படின்னா, தென் இது இருக்குல்ல, எக்ஸுக்கு பதிலாக 2t தானே இருக்குது. இந்த 2tயை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன பண்ணணும், பையில் எழுதணும். இப்போ பாருங்கள், பை 2ன்றது டீயோட மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இல்லையா, அதனால் அப்படியே எழுதிக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல். டீன்றது எக்ஸ் மாதிரி, நம்ம எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன எழுதுவோம், 1ன்னு எழுதுவோம் இல்லையா. அதே மாதிரி டீயை இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1. சரியா, ப்ளஸ் சி. எதனாலனா நம்ம வந்து இன்டகிரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் ப்ளஸ் சின்ற கான்ஸ்டன்ட்டை என்ன பண்ணணும், இங்கே எழுதணும். சரியா, புரியுதா இது? இப்போ சொல்லுங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த மைனஸை நம்ம வெளில எடுத்து எழுதிடலாம். சரியா, இப்போ மைனஸ் காஸ் 2tன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், முன்னாடி 1/2a, இங்கே ஒரு 2 இருக்குது. அதாவது 2 × 1 2 தான். இப்போ 2 × 4 4a. சரியா, இப்போ மைனஸ் 1/4a காஸ் 2t ப்ளஸ் சி. ஓகேவா, டீன்றது என்னது, நம்ம தானே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். டீயை எதுக்கு பதிலாக பண்ணியிருக்கோம், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிக்கு பதிலாக பண்ணியிருக்கோம். கரெக்டா, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிக்கு பதிலாக டீன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா, therefore I which is equal to minus 1/4a cos 2 tக்கு பதிலாக என்ன எழுதணும், ax plus b. ஓகேவா, ப்ளஸ் சி. கிளியராக புரியுதா இது? இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இந்த கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?